பேரன்பு கொண்டா சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையத்தில் பயங்கரமாக மறுபடியும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னென்னா, எஸ்ஐஆர் சம்மந்தமாக, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 இதோட கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்களே. இன்றைக்கி தேதி 11. இன்னையோட லாஸ்ட்டு வந்து இந்த படிவத்தெல்லாம் நிரப்பி சொல்கிறதுக்கு காலக்கெடு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முதல் வரவு வாக்காளர் பட்டியல் வருகிற 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா, உங்கள் பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தி, அந்த லிங்க் கூட வெளியே வந்து நீங்கள் பப்ளிஷ் ஆனது நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னடா 16ஆம் தேதி தானே லிஸ்ட்டு வெளியிடப்பட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எப்படி நம்மளோட பேர் பட்டியலில் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து எஸ்ஐஆர் படிவத்தை வந்து பிஎல்ஓ சரியாக வந்து இணையத்தில் சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தோம். அது கொஞ்சம் நிறைய உறவு பார்த்துருக்கீங்க. இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய, அதாவது இந்த ஸ்டேட் கொடுத்துட்டு இந்த பக்கம் உங்களுடைய வாக்காளர் ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சப்மிட் எடுத்து பிஎல்ஓ வந்து கரெக்டாக வந்து உங்களோட இதை சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா சப்மிட்டட்னு வந்துடும். ஸோ இதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா நீங்கள் பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் நீங்கள் உங்களுடைய கரெக்டாக வந்து நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறது எப்படிங்கிறத கூட நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில். அதனால் அந்த வீடியோ லிங்க் ஃபஸ்ட் நான் அதில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்க்குறதா செக் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம் வந்து பிஎல்ஓ கரெக்டாக இணையத்தில் சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ சக்ஸஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து அது ஒரு வகையில் நம்ம வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, உடனே இணையத்தில் வந்து பதிவேற்றம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி பதிவேற்றம் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே இணையத்தில் அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் வெரிஃபை பண்ணும்போது வெரிஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதில் நம்ம ஆன்லைனில் நம்ம பார்த்துக்க முடியும். அது நல்ல ஆப்ஷன் தான். ஒருவேளை நம்முடைய வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வரலை அப்படின்னா, அது எரார் காட்டிடுச்சு அப்படின்னா நம்ம தயாராகிக்கணும். எதுக்கு அப்படின்னா, 16ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல், அதாவது ஃபஸ்ட்டு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க. ஸோ அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வரலை அப்படின்னா அடுத்த படிவம் 6 ஃபுல் பண்ணி நம்ம வந்து பிஎல்ஓ முகாம் போடும்போது அல்லது வந்து நம்ம அதிகாரிகளை சந்தித்து நம்ம வாக்கு பெறுவதற்கான அடுத்த அறிவிப்பு வந்துடும். ஸோ வரும்போது வந்து பிஎல்ஓ எங்கே வராங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம படிவம் 6 நிரப்பி நம்முடைய, அதாவது நம்ம விடுபட்டு போன அந்த ஆவணங்கள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி என் பேர் வரலைங்க, உடனே என் பேரை சேருங்கன்னா அடுத்து ஒரு மாத கால அளவு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பேர் வந்து ஈஸியாக சேர்ந்துக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நம்ம பேர் இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு, இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது eci.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இது. தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ நீங்கள் உள்ளே போய்க்கலாம். போய்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட், உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இது வந்து எம்பி எம்எல்ஏ போலிங்க்கான டீட்டெயில் தான். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழில் வரும். தமிழும் இருக்குது, நீங்கள் தமிழ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் எபிக் நம்பர் போடணும். இந்த பக்கம் வந்து நம்மளோட ஸ்டேட்டு போடணும். முதல்ல எபிக் நம்பர் போட்டுக்கலாம். எல்லாருக்குமே வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதாவது என் ஒய்ஃபு திருமணமாகி இங்கே வந்துட்டு அவங்க 20 வருஷம் ஆச்சு. அவங்க அம்மா அப்பா டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். நான் அவங்க அம்மா அப்பாவோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டோ வேறு எதுவும் வந்து நம்ம கொடுக்கல அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில். ஆனால் அவங்க பேரை போட்டு பார்க்கும்போது அது வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் வந்துருச்சு அப்படிங்கிறதாக காட்டுச்சு. இதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வாக்காளர் ஐடி என்ன போட்டுக்கலாம். நம்மளோட ஸ்டேட்டு தமிழ்நாடு, கேப்சா ஸ்மால்னா ஸ்மாலு, கேபிட்டல்னா கேபிட்டல். பெரும்பாலும் ஸ்மால் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் டீட்டெயிலெலாம் வந்துருச்சு. ஓகே, நம்மளுடைய பேர் வந்துருச்சு, ஏஜ் வந்துருச்சு, நம்மளுடைய தகப்பனா நம்ம ரிலேட்டிவோட பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, நம்ம எந்த ஸ்டேட்டு, இந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த அசம்பிளியோட நம்பரு, அப்புறம் நம்ம எந்த பார்ட்டில் வந்து நம்ம இருக்கிறோம், அதே மாதிரி வந்து எங்கே போலிங் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நம்முடைய சீரியல் நம்பர் என்ன, அது எல்லாமே வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக வந்து நமக்கு பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இப்போ இருக்குது நமக்கு. அதனால் நோ ப்ராப்ளம். இதை வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வியூ அப்படின்ட்டு இல்லையா,
இந்த வியூவை கொடுத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஒரே நேர்கோட்டில் உங்களோட டீட்டெயில் எல்லாம் வந்துடும். இப்போ தான் வந்து அவங்க கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்காளர் தகவலை அச்சிடவும் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை வந்து அச்சிடுவதற்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கலெக்டர் பேர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஆர்ஓட நம்பர் கொடுத்துருப்பாங்க, பிஎல்ஓட நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டு என்ன செஞ்சுக்கலாம்னா பேசிக்கலாம். தற்போது வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அச்சிட சொல்லி இங்கே வந்து தகவல் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக வந்து 2025 லாஸ்ட் இப்போ வரக்கூடிய இந்த முதல் வரை வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரலைன்னா 2வது வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் கண்டிப்பாக வருவதற்கான அடுத்த கட்ட நகர்வை நம்ம வீடியோவில் சொல்லித்தரோம். படிவம் 6 எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, அதை எப்படி சப்மிட் பண்ணுறது, எங்கே கொடுக்கறது, ஸோ அதை எப்படி நிரப்புறது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐஆர் முடிகிற வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி.